வணக்கம் மக்களே, அனைவருக்குமே தையல் மிஷின் இலவசமாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக தையல் பயிற்சி இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த தேதி கடைசி தேதி அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். முடிஞ்சளவு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய மக்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழக அரசும் தையல் மிஷின் கொடுக்குது, மத்திய அரசும் தையல் மிஷினுக்கு பதிலாக மிஷின் மற்றும் உபகரணங்கள் வாங்குறதுக்கு 15,000 ரூபாய் மதிப்பிலான வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன கன்ஃபியூசன் அப்படின்னா, நம்ம சொல்ல போகிறது இப்போ மத்திய அரசோட பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 18 வயசுல இருந்து 60 வயதிற்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே எலிஜிபிள். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல யாரும் கம்பல்சரி அரசு பணியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தையல் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இவங்க சொல்கிற இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் 5 முதல் 15 நாட்கள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுக்குமே 500 ரூபாய் உதவி தொகையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, வயது சான்றிதழ் உங்ககிட்ட இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா டிசி, இல்லைனா உங்களோட ஐடென்டி கார்டு, அதாவது ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். வருமான சான்றிதழ் கம்பல்சரி கேட்குறாங்க, தாசில்தாரிடம் பெற்றது வேணும். ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் கைம்பெண், கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளிகள் எழில் அதற்கான உரிய அரசு சான்றிதழும் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தையல் பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வைக்கலாம். இதற்கான கடைசி தேதி அப்படின்றது இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலை. நீங்கள் எப்படினாலும் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம், எப்போனாலும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே உங்களோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதன் மூலமாக தான் அந்த 15,000 ரூபாய் வந்து போடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் தையல் மிஷின் ஆனது பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கே போயிட்டு விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது சேவை மையங்களில், அதாவது சிஎஸ்சி சென்டர்ஸில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். அப்படி இல்லைனா பிஎம் விஸ்வகர்மாவோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் நீங்கள் நேரடியாக போயிட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். www.pmvishwakarma.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களால் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக டைரெக்டாக விண்ணப்பம் செய்ய முடியாது. பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் போயிட்டு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் கேட்டு தெரிஞ்சு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மத்திய அரசோட திட்டங்களில் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.